திருவண்ணாமலையில் ஒரு வரலாறு இருக்கு. சிவன் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு 3 பேருக்குள்ள போட்டி வந்தது. சிவன் பெரியவர்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா கடைசியில் அவர் கொஞ்சம் அடிமுடி காணாத அண்ணாமலை பெரிய அவர் வந்து கொஞ்சம் அகிம்சையை கையில் எடுத்து பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டார். உடனே இப்போ இவங்க 2 பேரில் செகண்ட் யார் என்ற போட்டி வந்தது. அப்போ என்னென்னா அவர் சிவனுடைய செகண்டு நண்பர் யாருன்றது திருமல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சிவனுடைய பாதத்தை தேடிக்கிட்டு போகிறார் இல்லையா. போய் அவருடைய கால் அதாவது அவருடைய மண் நோண்டிகிட்டே போய் அவருடைய மண் வாசனை திறமை இருக்குல்ல, இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் இருக்குல்ல, அதான் காலை தொட்டார் இல்லை சிவன்கிட்ட மண் வாசனை அரசியல் இருக்குது. பிரம்மாவுக்கு உண்டான செலஸ்டியல் அந்த மிகப்பெரிய அறிவுபூர்வமான ஆற்றல் இருக்குது. 2 ஆற்றல் அவர்கிட்ட மாட்டிச்சு. இவர் ஏன் சார்பானவர், அவர் யார் சார்பானன்றார். இவர் மண் வாசனைக்காரன்றாரு. என்னுடைய பிரம்மாடாவன் நான் போட்ட பிச்சடா அப்படின்றாரு. 2 பேரும் தேடிக்கிட்டு போகிறாங்க. போய் கடைசியில் இவர் தோற்று போகிறாரு. என்னோட ஆழமாக போயிட்டான் யார், சிவன். நான் மண் விஷயத்தை தொட்டேன், முதல் சங்கத்தில் தலைவராக இருந்து எல்லாம் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் மாறிட்டேன். ஆனால் கடைசியாக வந்து தமிழ்நாடு தமிழ் மண்ணுன்றதை நான் முருகனை வச்சு ரொம்ப ஆழமாக கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு பேஸ் போட்டேன் இல்லையா. என்னை விட நான் கூட வடநாட்டு பக்கம் கொஞ்சம் திரும்பிட்டேன் இல்லையா. இந்தியாவோட நின்றுட்டேன் நான். இந்தியாவோட வரல நான் வட தமிழர் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். சான்ஸ்கிரிட்டுக்கு போயிட்டேன். ஆனால் இவர் மண்ணுக்கு சரியான பேஸு அவர் முருகனை வச்சு போட்டார். எனக்கு என் பிள்ளைங்களை சரியாக வளர்க்காதனால நான் அதை போட முடியல. நான் போகிற போக்கில் போயிட்டேன். அதனால் அவர் ஜெயிச்சிட்டார். அவர் நான் ஒத்துக்கிறேன்ட்டார். ஆனால் அவர் மேலே போனார். மேலே போய் நான் அறிவாளியாக தான் இருந்தேன். ஆனால் இவன் நம்ம அறிவாளிகள் பூராத்தையும் ஒன்றா சேர்த்து அகிம்சைவாதியாகி தஞ்சாவூரில் வந்து மிகப்பெரிய அறிவாளி கூட்டத்தோடு சிந்திக்க ஆரம்பித்து மிகப்பெரிய சிந்தனையாளன் ஆகிட்டான். அவன் பையனையும் பிரம்மா மாதிரி வளர்த்துட்டானே, அறிவுபூர்வமான ஆளாக வந்து ஒருத்தனை வளர்த்துட்டானே. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம வந்து இறந்து போயிடுச்சுங்களே. சுப்பிரமணியரை அந்த தொட்டோம் விட்டுட்டோம் நம்ம அப்புறம். ஆனால் அறிவுபூர்வமாக வளர்த்துட்டான் பையனை. ஆனால் நாம் வந்து விட்டுட்டோம். இவன் சித்தர் கூட்டம் போடுறானுங்க, அது போடுறானுங்க, சித்தர் மாநாடு அறிவியல் மாநாடு எல்லாம் போட்டு இவனுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்துட்டான். ஆனால் நம்ம தோத்துட்டோன்னு அவனுக்கு தெரியுது. அதாவது சிவனே வந்து தன் ஃபேமிலி மூலியமாக வந்து அந்த ஜென்ரேஷனை வந்து என்ன பண்ணுறாருன்னா தான் தாட்டை வந்து வளர்த்துட்டார். 2 ஜென்ரேஷன் வளர்க்கும் போது பெருசாக இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷனை கோட்டை விட்டான். பிரம்மாவும் கோட்டை விட்டார். அவன் பையன் இறந்துட்டான். யார் இவர் தட்சன். இவரு வந்து அந்த மதுன்றும் குடிகாரன் ஆகிட்டான். இவருன்னு நினைக்கிறாருன்னா நாமளே எல்லாத்தையும் சாதிக்கிறத விட நாம் பாதி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பாதி சாதிச்சா முழுமையாக சாதிக்கலாம் அப்படின்றதில் ஒரு விட்டு கவன் டேக் பண்ணிட்டார் அவர். அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களும் வளர்த்துட்டார். இதில் ஜெயிச்சிட்டார். ஆனால் இது ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை யாருக்கு, பிரம்மாவுக்கு. மேலே போயிட்டு வந்து இல்லை என்ன அளவுக்கு நீ மேலே வளரல அப்படின்னு ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டார். அப்புறம் தாழம்பூ வந்து அதுக்கு ஒரு சாட்சி வேறு சொன்னாருன்னு ஒன்று. தாழம்பூவும் இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது, பிரம்மாவுக்கும் கோயில் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் உண்மையாக அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எந்த சிவனுக்கு முருகன் பிறக்கலன்னு சொல்லி முருகனை வாழ்நாள் பூரா வந்து கோலப்படுத்தினாங்களோ அதனால் அந்த பிரம்மாவுக்கு பொய் சொன்னான்ல, அப்புறம் லாஸ்ட்டில் ஒத்துக்கிறான்ல நான் பொய் சொல்லிட்டேன் முருகர் விஷயத்தில் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா, போயான்ட்டான். நீ ஒரு பொய் சொன்னதுனால முருகர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். சிவனுக்கு பையனே இல்லைன்னு சொன்னால் எவனும் மதிக்க மாட்டான்ல. அதெல்லாம் மீறி அந்த சோதனையெல்லாம் மீறி வந்துருக்கிறான்ல. அதனால் நீ செஞ்சு தப்பு தான் ஒன்று மன்னிக்க மாட்டேன்னு சிவனுக்கு கோபம் இருந்து செய்துட்டார். அவனை பண்ணிட்டார். அதாவது அவனை பைரவர் வச்சு காலி பண்ணிட்டார். ஆனால் முருகர் என்ன சொல்கிறாருன்னா,
இப்படிப்பட்டவனுக்கு பிற்காலத்தில் யாராவது தப்பு பண்ணுறாங்கல்ல, அவனுக்கு தண்டனை என்னன்னா கோயில் வழிபாடே இருக்கக்கூடாது, பண்ணுடான்ட்டார். இவன் அப்போ தான் அவனுக்கு பின்னாடி வரவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒன்று திருந்துவாங்க. அந்த ஆரிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு மண்ணுக்கேற்ற அரசியல் செய்யணும், நாம் இன்னும் வந்து யூரோப்பியன் அரசியலே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்றது உணர்றதுக்கு இது ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டார். அதில் என்ன ஆகி போச்சுன்னா அவருக்கு கோயிலே கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தா பிரம்மாவுக்கு ஏகப்பட்ட கோயில் கட்டிருக்கலாம், கட்ட மாட்டாங்க. நீங்கள் பிராமணர் ஆரியர்லாம் கூட பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலையும் வைணவ கோயிலில் தான் பூந்துக்குவாங்களே ஒழிய பிரம்மாவுக்கு கோயில் கட்ட மாட்டாங்க. கட்டினா அதுக்கு தனியாக ஒரு மவுசு வராது. வடநாட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது, புஷ்கரணி அது இதுன்னு சிலது இருக்குது, கொஞ்சம் ரெண்டு இலக்கியத்தில் தான் இருக்கும். இலக்கியத்தில் பிரம்மாவுக்கு நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்குது, ஏன்னா அது அவங்க இலக்கியம் எழுதுகிறாங்க. இது அரசர்கள் செய்ய வேண்டிய வேலை. கோயில் கட்டுறது வந்து அரசர்கள் பண்ணணும், பணம் முதலீடு வந்து இவங்க பண்ணணும், யார் பண்ணணும், வணிகர்கள் பண்ணணும், மக்கள் வழிபடணும். இது மூணுமே இங்கே இருக்குது. ஆனால் தாட்டு மட்டும் பிரம்மானுடைய செயல் இருக்கு இல்லையா, அது மட்டும் லிட்ரரியில் அவன் நிறைய எழுதி வச்சுட்டான். பிரம்மானுடைய செயல்பாடுகளை நிறைய புராணங்களில் இருக்குது. பிரம்மா எண்ணங்களில் இருக்காரு, ஆனால் வந்து இதில் இல்லை. ஆனால் பிரம்மாவுடைய எண்ணத்தை அவங்க மறைமுகமாக பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் அப்பப்போ இல்லையா, அப்பப்போ பண்ணுறாங்க. சில பேர் வந்து பிரம்மாகிட்ட வந்து பாடம் எடுத்துக்கிட்டாங்க. பிரம்மா மாதிரியே சூழ்ச்சி செய்யறதுக்கு கூட்டம் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குதாங்க. சாணக்கியன் வந்தான் இல்லையா, அந்த மாதிரி அந்த லாஸ்ட்டு இந்த மன்னன் ஒருத்தருக்கான அந்த குப்த சமுதாயம் இதில் இந்த அசோகருக்கு பின்னாடி ஒருத்தன் புஷ்யமித்ரன், அவெல்லாம் வந்து அப்படியே செயல்படுத்த ஆரம்பித்தோம் பிரம்மாவை. நீங்கள் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கப்பா. இப்போ வந்து முருகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தத்தாத்திரேயர் அந்த அந்த திருமூர்த்தி வழிபாடை வந்து கொண்டு வந்தார். சிவன், பெருமாள், அப்புறம் பிரம்மா இல்லையா, 3 பேரையும் வந்து வச்சு ஒரு திருமூர்த்தி வழிபாடை கொண்டு வந்தார். 3ம் இல்லாமல் இந்தியா இல்லை. இவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பும் அவங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்கள் தான் இந்திய வரலாறே அப்படின்ற மாதிரி. அதை ஏன்னா இவர் 3 பேருமே, இவர் அப்பா சிவன், இவருடைய குரு பிரம்மா, இவருடைய மாமனார் பெருமாள் அப்படின்றதுனால இந்த ரைட் மேன் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ்ன்னு இல்லையா, அந்த மாதிரி முருகருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதனால் இந்த மும்மூர்த்திகளை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பம். அது கூட எப்போ புரியுதுன்னு அவருக்கு, முதல்ல வந்து தான் நேரடியாக பாதிக்கப்பட்டோம் இல்லையா, கோவம் அப்படித்தானே வரும். ஒருத்தன் அடிச்சிட்டான், உடனே நமக்கு திருப்பி அடிக்கணும் தான் என்ன ரியாக்ஷன். அதுக்கப்புறம் முன்னாடி இவனை நம்ம அப்பா தாத்தாலாம் அடிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோவம் குறைஞ்சிரும். சரிப்பா மன்னிச்சிருப்பா, நீ ஒரு அடி தான் அடிச்ச, எங்கள் அப்பா 10 அடி அடிச்சிருக்கிறாரா எங்கள் தாத்தா அப்படின்னு அந்த வரலாறு தெரியும் போது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உலகம் பூரா சுற்றி வந்தார் இல்லையா, யார் முருகர். அப்போ தான் தெரியுது ஒரு வெளியிலேருந்து வந்தால் ஒருத்தனுக்கு உடனே புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. ஏன்னா நம்மளும் உள்ளே இருந்து வெளியில் வெளியில் போகும்பொழுது தான் நாமளும் வெளியில் போகல. அதனால உலகன்றது பெருசு, அதனால வெளியிலேருந்து வந்தவனுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படுது. அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பிரம்மா பண்ணிட்டாரு, அவர் வேறுமனே பண்ணலை. தி கிரேட்டுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு பிரம்மாட்டந்தே பல விஷயத்தை அவர் எடுத்துக்கிறார். பிரம்மா லெவலுக்கே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, வாத்தியாரை திட்டுவோம் நம்ம. வாத்தியாருக்கு இதில் பெஞ்சில் முள்ளெல்லாம் வைப்பான், வாத்தியாரை திட்டுவான் பசங்க. அவனே வாத்தியார் ஆகிட்டான்னு வச்சுக்க, முள் வைக்கிற பசங்களுக்கு பார்த்தா கோவப்படுவான், ஏய் என்னடா வாத்தியாருக்கு மரியாதை. அதே இவர் என்ன பண்ணாருன்னா பிரம்மா பிளேஸுக்கு போயிட்டார். அந்த சிந்திக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த கஷ்டம் தெரியும். அவர் எடுத்து பார்த்த உடனே அப்போ நினைக்கிறாரு, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் பிரம்மா தொழில் தான் இல்லையா அப்படின்னு. ஏன்னா இவங்க உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு செய்யுது, ஒரு ஸ்கேர்சிட்டியான ஒரு உள்ளூர்லேயே இருந்து செய்யும்போது இது ஈஸி. இவங்களுக்கு மெஜாரிட்டி உள்ளூர்காரன் வண்டி ஓட்டுறது திருமால் ஈஸி, இதுக்கு வந்து புதுசாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்து ஊருக்காரன் சிவன் ஈஸியாக பக்கத்து ஊர் எதிர்ப்பை பார்த்து கற்றுக்க. லோக்கல் நேஷனல் ஈஸியாக வந்துடுது பெருமாள் சிவனால். ஆனால் குளோபல்னு வரும்போது அது சிவன் மூலிமா தான் நம்ம கற்றுக்க வந்து பிரம்மா மூலிமா தான் போது அது உலகம் சுற்றி வந்த உடனே பிரம்மாவை வந்து அவர் நம்ம முழுசாக உணர்ந்த உடனே அவர் மும்மூர்த்தி ஆகிக்கிறார் தன்னை. ஒன் ஆஃப் தி த்ரீ. நான் பிரம்மாவுக்கும் சிஷ்யன் தான். இதை புரிதலுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது இயற்கை தானே.
கடைசி காலத்தில் தான் ஏன்னா பிரம்மாவுக்கே லேட்டாக தான் புரிதல் வருதுன்னா அப்புறம் இவர் சின்னவர் தானே, இவருக்கு வருது இல்லையா பின்னாடி. யூத்தில் ஏற்பட்ட கோவம் கொஞ்சம் பின்னாடி தான் வரும். சிவனுக்கே கூட பிரம்மாவை வந்து தண்டிச்சது காரணம் வழி இல்லாமல் தண்டிச்சார். நிறைய வாய்ப்புகள் மன்னிச்சான் கண்டிச்சான், கடைசியில் வேற வழி இல்லை, அவர் விட்டா அப்புறம் நம்மளையும் கொண்டுடுவார், இல்லை முருகனுக்கு ஆபத்து வந்துடும், அதனால தண்டிக்கணும். அதனால தண்டிக்க வேண்டும், முடியாமல் தண்டிச்சார். அதாவது மனசு இல்லாமல் தண்டிச்சார். அந்த எக்ஸஸை வந்து என்ன பண்ணுறது, ஒன்றும் வழி இல்லை, வழி இல்லாமல் செய்கிறது தான். அப்படிதான். சரிப்பா, அட்லீஸ்ட் சிவன் ஃபேமிலி முருகருக்காவது ஒரு புரிதல் வந்துருச்சு. பிரம்மா இவ்வளவு செஞ்சுருந்தாலும் இல்லையா, கடைசியில் அவருடைய முக்கியத்துவம்லாம் புரிஞ்சு சரிப்பா இவரும் ஒன் ஆஃப் த 3 காட்ஸ் வழிபாடு வேணும்னு இவங்க ஒரு பெருந்தன்மையாகவே நினைக்கிறாங்க. ஆனால் சரி, பிரம்மா வம்சத்தில் வந்திருப்பாங்களே, இப்போ பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஏன் வந்து கோயில் எழுப்பவில்லை பிரம்மாவுக்கு? அதுதான் என்னன்னாக்கா, அதாவது சிவன் தன்னுடைய முன்னோர் அப்படின்னு நினைச்சாவது ஏதாவது பண்ணணும். சிவனும் மெஜாரிட்டின்றது தென்னிந்தியாவில் சிவனுக்கு மெஜாரிட்டி வந்துச்சு செல்வாக்கில், திருமாலுக்கு இருக்கு. இந்த 2 பேர் வந்து ஒரு விஐபிஸ். இப்போ காந்தியும் பெரியாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா அது எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை இந்தியாவில் இல்லையா. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம்மா அந்த ஆள் கோயிலுக்கு கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு பயத்தில் இவங்க யாரும் எதுவும் மைனாரிட்டி. அதுவும் முருகர் வந்து செயல்படுத்துகிற இடத்துல மிகப்பெரிய அரசராக இருந்ததுனால, இந்தியாவுக்கே ஒரு அரசராக வந்ததுனால யாரும் இதை செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. பொதுமக்களுக்கே ஒரு பிரம்மா மேலே வெறுப்பு வந்துச்சு. ஏன்னா பிரம்மாவை புரிஞ்சுக்கிறது, பிரம்மா கொஞ்சம் எக்ஸஸ் தான் அந்த நேரத்தில், இந்திய அரசியலுக்கு எதிராக போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அவருக்கு. அதனால் அவங்க வந்து எல்லாருமே வந்து அதை பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லை, அந்த வம்சத்தினரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை பிரம்மாவை பின்பற்றி வந்த வம்சத்தினர் இப்போ அவங்க தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து போற்றி சைவத்துக்கு உள்ளே போயிருக்காங்க நிறைய பிராமணர்கள், பெருமாளை பின்பற்றி வைணவத்துக்கு உள்ள நிறைய பிராமணர்கள் போயிருக்காங்க இல்லைங்களா. அதனால் அவங்களே வந்து சரி பிரம்மா செஞ்சதில் ஒரு தவறு இருக்குது, அவங்களே கூட என்ன பண்ணலான்னா பிரம்மா கிட்ட இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் புரிய வச்சு பெருமாவுக்கு கோயில் கட்டணும். இப்போ எனக்கு என்ன இருக்குது, மும்மூர்த்தி கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம். ஏன் போயிட்டு வந்தேன்னா, நான் புராணங்களை 40 வருஷமாக படித்ததுனால இவனும் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கானே, இன்னும் கேட்டால் இவங்க எல்லாரை விட வந்து அவன்கிட்ட இருக்கிற சிறப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லையே இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது முருகனையும் பிரம்மாவை ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னும் போது அவன் ஒரு முக்கியமான ஆள் தானே, அந்த அடையாளத்தை ஏன் நம்ம அழிக்கணும் இல்லையா. ஒருவேளை அவனுடைய ப்ளஸ்ஸையும் சொல்லி, பிரம்மாவுடைய ப்ளஸ்ஸையும் சொல்லி மைனஸையும் சொல்லி அந்த காலகட்டத்தில் அவருக்கு புரிதல் கம்மி. ஆனால் பிரம்மா என்பது போற்றப்பட வேண்டிய ஒரு ஆள், இருக்க முடியாத ஒரு ஆளுன்னு சொல்லி கோயில் கட்டலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிராமணில் முக்கால்வாசி பேர் பயந்து போய் நம்ம எதாவது பண்ணோம்னா யாரும் வரமாட்டாங்க, பிரம்மா கோயில் கட்டினா யார் காசு போடுவா, யார் சம்பளம் கொடுப்பா, அது யாராக இருந்தாலும் வந்து சத்திரியர்கள் வைசியர்கள் இவங்க தான் கொடுக்கணும், உழைப்பவர்கள் மெஜாரிட்டி. அவங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, அவருக்கு வந்து யார் போகாதீங்கன்னு. அப்போ அவங்களே தான் தொட்டு போட்டுக்கணும். சம்பளம் யார்கிட்ட போய் வேலை செய்யறது, ஒன்றும் ஓனர்கிட்ட செய்யணும், இல்லை அரசுகிட்ட வேலை செய்யணும், யார்கிட்டையும் வேலை செய்யணும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே பிரம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. பிரம்மாவுக்கு பிராமணர்களே முக்கால்வாசி பேர் துரோகம் பண்ணி சைவ வைணவத்துக்குள்ளே போய் பூந்துட்டாங்க. சரிப்பா, அதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, தீவிரவாதி மாதிரி இருந்துக்கிட்டு, ஒரு மாயாவி மாதிரி இது உள்ள இருந்துக்கிட்டு, இந்த நம்ம ஸ்மார்த்த பிராமணர்கள் மாதிரி கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இப்போ இடையில பிஜேபிக்குள்ள உள்ள போந்து கொஞ்சம் ஏதோ பண்ணுறாங்க. அதுவே இவங்களுடைய மைனாரிட்டியை வச்சுக்கிட்டு போனால் நம்ம ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு பிஜேபியிலே இருக்கிற நான் பிராமின்ஸே அவங்கள ஒதுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு மோடிக்கும் அவங்களுக்கும் நடக்கிற சண்டை. இந்த மைனாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும், எவ்வளோதான் எதிர்பார்க்கணும். அவன் வந்து எப்படியாவது வந்து மத்திய தலைமை பதவி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதே கூட இப்போ கொஞ்சம் எக்ஸஸ் தான். கண்டிப்பாக இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே மத்திய பதவி பிடிக்கிறதுக்கு அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ பேரளவில் இந்தியாவில் இப்போ ஒரு பர்மா அப்படின்ற ஒரு ஊர், ஒரு பிரம்மபுத்திரான்ற நதி, இதெல்லாம் அந்த பேரளவில் இருக்குது பிரம்மாவுக்கு. ஆனால் அந்த கோயில் அளவில் இல்லையா, கண்டிப்பாக கோயிலை கட்டி அந்த கோயிலில் பிரம்மா மிகப்பெரிய புத்திசாலி. சில விஷயங்கள் உள்ளூரை புரிந்து கொள்வதில் அவர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நாம் எப்பயுமே வந்து என்னன்னாக்கா, ஒருத்தன் உலகத்தை கண்டுபிடிக்கிறான், அவன் போய் அமெரிக்காவை பார்த்துட்டு
அது வேற ஒரு நாடுன்னு நினச்சான், இந்தியான்னு சொல்லிட்டான் இல்லையா. ஆமாம், முதல்ல வெஸ்ட் இந்தியான்னுட்டான், அப்புறம் தான் அது அமெரிக்கான்னு. அப்போ அமெரிக்கான்றான். அந்த மாதிரி ஒருத்தன் கண்டுபிடிக்கும் போது ராங்காக கூட போ. அதை வச்சுக்கிட்டு அவன் சயின்டிஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி? அது மாதிரி அவன் ஒரு சயின்டிஸ்ட். கண்டிப்பாக ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு போகிறான். ரிசர்ச் ஒருத்தன் போயிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால்தான் பின்னாடி அகத்தியருக்கெல்லாம் வந்து கைடன்ஸ் கிடைக்கிறது. ஏன் முருகருக்கே ஒரு கைடன்ஸ் கிடைக்குது, ஹவு டு டேக்கிள் இந்தியா அப்படின்றதுக்கே கிடையாது. உலகத் தலைவனாக முருகன் அறிவிக்கப்பட்டதுக்கே காரணம் வந்து பிரம்மாட்டிருந்து நிறைய விஷயத்தை அவர் எடுத்துக்கிறதுனால தான். இந்த ஒரு கருப்பு இந்த மஞ்சள் இனத்தோட ஒரு வெள்ளை இனம் வந்து சேரும்போது தான் வந்து நிச்சயமா நம்ம சுதந்திர கொடியை பாருங்க. சிகப்பு என்பது வந்து இவங்க யார், நாகர்கள். பச்சை என்பது வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிற ஆதி தமிழர்கள். வெள்ளை என்பது வந்து ஆரியர்கள். இதுக்கு இடையில தான் இது மூணு சேர்ந்தது தான் இந்த இனம் தான். இது மூணு ட்ரை கலர். இதை நம்ம புரிஞ்சு செய்யணும். ஆனால் அங்கே ஒரு அங்கீகாரம் செய்யணும். இது எக்ஸஸாகவும் ஆகிடக்கூடாது இல்லையா? அப்படி இல்லைன்னா அப்புறம் அந்த சிந்திக்கிற சயின்டிஸ்ட் இப்போ சமீபத்தில் ஏகப்பட்ட சயின்டிஸ்ட், இப்போ சர் சி ராமனை நம்ம வானாண்ட முடியுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவரை வானாண்ட முடியுமா? பாரதியாரை வானாண்ட முடியுமா? சாமிநாத ஐயருடைய அவருடைய டெடிக்கேஷனை நம்ம வானாண்ட முடியுமா? சும்மா பொங்கல் அன்றைக்கி நூலுங்கெல்லாம் போட்டு கொளுத்துனா எல்லாம் கொளுத்துட்டான் தமிழத்தினி பேர். அவர் நூலை பாதுகாக்கிறவர் மரத்தில் ஏறி தேன் அடிக்கிறது கொஞ்சம் நக்கதாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் 1-2 மாற்ற தான் செய்வார். ஆனால் அந்த டெடிக்கேஷனை நம்ம வந்து இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, இப்போ ராமாயணம் மகாபாரதம்ன்ற புராணங்கள் அதில் வந்து ஃபிக்ஷன் அதிகமாக இருந்தால் கூட அது பாதுகாக்கப்பட்டதுனால தானே நம்ம அதில் ஆராய்ச்சி செய்யணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசுகிறதே காரணம் என்னன்னாக்கா, அது அவங்ககிட்டருந்து தெரிஞ்சுக்கிறது ஏதாரம். இந்த சங்க இலக்கியத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மண்ணுக்கான ஒரு வரலாறு மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த இது இருக்கு இல்லையா, வரலாறு குளோபல், அதில் சில குறைகள் இருக்குது. நம்மளை குறைங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் ரெக்கார்டு ஒன்று இருந்தால் தானே அது வந்து நம்ம படம் பார்த்து தானே நம்ம அதிலேருந்து குறைய சொல்ல முடியும். படமே எடுக்காத மட்டும் போய் என்னத்தை நம்ம சொல்கிறது? இப்போ பெரியார் அவர்கள்லாம் போட்டு ராமாயணத்தை கொடுத்துடும் போது படமே வந்து ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து அப்போ அவருக்கு அந்த நேரம் அந்த கோவம் நியாயம் இல்லையா? அந்த பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஒரு வீடு தீப்பற்றி எரியும் போது வெளியில் போன்னு தான் முதல்ல தவறு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரியல. இல்லை, பெரியார் காலத்தில் போய் வீடு தீப்பிடிச்சு எரியுது, அதனால் வெளியே போடா அப்படின்ட்டார். இந்த வீட்டு உள்ளே இருக்காதுங்கடான்ட்டார். அதுக்கு அடுத்து வந்த அண்ணா காலத்தில் என்ன சொன்னார், ஐயோ வீடுல எரிஞ்சு நின்று போச்சியா, டைம் கிடச்சிச்சு, கொஞ்சம் காம்பவுண்ட் போட்டு மறுபடியும் சின்னதாக கட்டலாம் ஏன் அப்படின்னாரு. நமக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த வீடு சூப்பர் மணியாச்சே, இங்கே பல மாடி கட்டி விட்டு எல்லாம் பண்ணலாமே. இது காலகட்டத்தில் வர முடியாது. நேரம் இடம் பொருள் காலம். அதனால அந்த வகையில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுதுனாக்கா, கோயில் கட்டக்கூடாதுன்ற அந்த முடிவு வந்து கிட்டத்தட்ட எடுத்து ரொம்ப இன்னி வரைக்குமே வந்து கோயில் கட்டக்கூடாதுன்ற அந்த இது வந்து இருக்குது. காரணம்னா அந்த முருகனுடைய லைஃப்பை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு பாதிச்சதுனால. அதுக்கப்புறம் கூட என்ன சொன்னால் தத்தாத்திரையன்னு ஏற்றுக்கிட்டார். அவளிய மக்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வானாங்க முருகரை உங்களுக்கும் சிவனுக்கும் திருமாலுக்கும் ரொம்ப தீம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க மைண்டில் ஏறி போச்சு. சைவம் வைணவமே என்ன பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை பிரம்மாவுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிராமணே அவாய்ட் பண்ணிட்டாங்க பொழப்புக்காக அப்படின்னாக்கா அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீ இல்லையா? ஏன் மயிலாப்பூரில் ஒரு பிரம்மா கோயில் கட்ட வேண்டியதானே? அப்பாவுக்கு பையனே கோயில் வைக்கலன்னா, இது சமாதி வைக்கலன்னா அப்புறம் எதிர் வீட்டுனா இப்படி பயந்துக்கிட்டு எங்கள் அப்பா இல்லைன்றான் அவன் இல்லையா? அது ஏதோ ஒரு மறைமுகமாக பிரம்ம சமாஜம்னு ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. பிரம்மா கோயில் கட்டணும் பேர், அதான் பிரம்ம சமாஜம். அதாவது பேரளவில் சிந்தனை அளவில் வச்சுக்கிறாங்களே தவிர ஃபிசிக்கலாக வைக்கணும். கண்டிப்பாக வைக்கணும். கண்டிப்பாக நாமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து தத்தாத்திரையர் கோயில் போகணும். ஒரு பிரம்மாவுக்கு ஒரு கோயில் இல்லையா? என்ன செய்யணும், ப்ளஸ்ஸும் செய்யணும். மிகப்பெரிய புத்திசாலியே சில இல்லையா, அவருடைய சில தவறுகள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ன்றனால சில தவறுகள் நடந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி அவர் போற்றக்கூடியவர்னு நம்ம வந்து சொல்லணும். ராஜாஜியை நம்ம எப்படி சொல்ல முடியுமா? கல்லுக்கடை வானான்னு தான் சொன்னார். அவர் யோகிக்கும் பார்த்தார். ஒன்று அதே பிரம்மா செஞ்ச தப்பு தான் பண்ணார். கல்வி எல்லாருக்கும் வேணாம் அப்படின்னு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக
குலக்கல்வின்னு ஒன்று சொல்லி மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா குலக்கல்வி மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தால் பெரியாரே காணும். இந்த மாதிரி சில அடிக்கடி தீவிரவாதி ஆயிடுறாங்க அவங்க. அதுதான் தப்பு. அது பாரதியார் உடைச்சார். பாரதியார் இருக்கார்ல, 100 வருஷம் கிட்ட வாழ்ந்த ராஜாஜியை காணோம். 32 வருஷம் கூட வாழல இவர் இருக்கார்ல, பாரதியார் இருக்கார்ல. அப்போ தாட்டை எடுக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப முக்கியம். சரிங்களா. இப்போ இதனால தான் வந்து பிரம்மாவுக்கு வந்து இங்கே வந்து கோயில் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த எபிசோடில் நீங்கள் நம்ம விஸ்வாமித்திரர் விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா. ஓகே, அதை நம்ம அடுத்த எபிசோடில். சரி, ஓகே.